ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சரிகமபால இந்த வாரம் எலிமினேஷன் இருக்கா, அப்படி எலிமினேஷன் ஆகுனா யார் தான் எலிமினேஷன் ஆகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குங்க. அதுக்கான பின்னணி என்னன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி ஷோ அப்படின்னு சொன்னா சரிகமபா அப்படின்னு சொல்லலாம். ஸோ சீசன் 5 சீரியலுக்கான லெவல் ரொம்பவே ஆரவாரத்தோட சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ரவுண்ட் புதுசு புதுசா நேம் வச்சு பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த வாரம் நடக்க போற ரவுண்ட் தான் திருவிழா ரவுண்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட இன்னமும் 11 பேர் பார்ட்டிசிபேட் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்துல பார்க்கக்கூடிய பர்ஃபார்மர் எல்லாருமே மோஸ்ட்லி கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் தான் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுல நமக்கு பிடிச்சிருக்கக்கூடிய லிஸ்ட்ல இருக்க பர்சன் டாப் 5ல கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ குறிப்பிட்டு சொல்ல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சபேஷன் ஆகட்டும், பவித்ரா, இனியா, சுஷாந்திகா, அபிஷேக் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீஹரி இன்க்ளூடிங் சொல்லலாம். ஸோ இவங்க எல்லாருமே கண்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ இவங்க எல்லாம் போக வேற யாரெல்லாம் இதுக்குள்ள இருக்காங்க, ஸோ இவங்க எல்லாம் எலிமினேட் ஆகுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸோ ஒருவேளை இவங்க 2 பேரும் போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பிரதீபா, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அறிவழகன். ஸோ இவங்க 2 பேருக்கான எலிமினேஷன் இந்த வாரம் இருக்க அதிகமான சான்ஸ் இருக்கலாம். ஒருவேளை எலிமினேஷன் இருந்துச்சுன்னா ஒருவேளை டபுள் எலெக்ஷன் சொல்லாலுமே இவங்க 2 பேர் நேம் லிஸ்ட்டும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுல சிங்கிள் எலெக்ஷனா இருந்துச்சுன்னா ஸோ கண்டிப்பா யார் போவாங்க அப்படின்னு நம்மளோட ஜஸ்ட்ல சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, அதாவது பிரதிபா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குங்க. ஸோ இதுல ஒவ்வொரு பர்ஃபார்மரும் அவங்களுடைய தனித்திறமையை சூப்பரா காட்டிட்டு வந்திருக்காங்க. பட் இருந்தாலும் காம்படிஷன் அப்படின்னும் போது டாப் 5 லிஸ்ட் அப்படின்னும் அதுல யார் வின் பண்றாங்கன்ற விஷயம் ரொம்ப முக்கியன்றதால ஃபைனல்ஸும் ரொம்ப நெருக்கத்துல வந்துருச்சு அப்படின்றதுக்காக ஸோ கண்டிப்பா இந்த வாரம் எலிமினேஷன் இருந்துச்சுன்னா இவங்க போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைன்னா அடுத்த வாரம் நான் சொன்ன இந்த 2 பேருடைய பர்ஃபார்மன்ஸ் இன்னும் வேற லெவல் இருந்துச்சுன்னா ஸோ இதுல இருந்து அவங்க எஸ்கேப் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதாவது டேஞ்சர் ஜோன்ல இருந்து சேஃப் ஜோன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நீங்க யார் எலிமினேஷன் ஆகுவாங்க இல்ல டேஞ்சர் ஜோன்ல வருவாங்க அப்படின்ற பர்சன் நினைக்கிறீங்களோ அந்த பர்சனை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பிடிச்ச அந்த டாப் பர்ஃபார்மர் யார் அப்படின்ற விஷயத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.